ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருந்தோம். ரீச் ஆகிருந்தோம், சைக்கிளில் வந்திருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தா கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் அடுத்த நாளே வந்து பஸ்ஸில் வந்து நம்ம கோயம்புத்தூர் நாமக்கல் போயாச்சு. அதனால் வந்து ஒரு 10 நாளாக நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வந்து வீடியோ கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லடாக் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வந்து நம்ம எல்லாமே பர்ச்சேஸ்லாம் பாதி பண்ணியாச்சு. கூடி சீக்கிரத்தில் வந்து நம்ம கிளம்பிடுவோம். இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் தான் அந்த மாதிரி தான் இருக்கும், சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சரவணப்பட்டியில் இருக்கோம். சரவணப்பட்டியிலேருந்து திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சைக்கிள் வந்து ரொம்ப நாளாக 10 நாளாக நான் வந்து நம்ம அக்கா வீட்டில் இருந்தது. அக்கா தான் அங்கே சைக்கிள் பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது பாருங்கள். சைக்கிள் பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது. நம்ம அக்கா வீட்டில் தான் 10 நாளாக இருந்தது சைக்கிளுக்கு. இங்கே தான் நின்றுட்டு இருந்தது சைக்கிள். ரொம்ப மிஸ் பண்ணுங்க. நம்ம பிளாக்கி வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். இது ரொம்ப 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 மிஸ் பண்ணுங்க இந்த நம்ம சைக்கிளை பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணது அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் காமிப்புங்க. இப்போ வந்து காமிக்க மாட்டேன், ஒரு வீடியோவில் காமிப்பேன் நான். அடுத்த வீடியோ லடாக் ட்ரிப் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும்லங்க, அதில் வந்து இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா எல்லாமே உங்களுக்கு காமிப்பேன். இன்னொரு பேக் இருக்குதுங்க. அவங்க வீட்டில் வந்து இன்னொரு பேக் இருக்குது. அந்த பேக் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கயிறு இருக்குல்ல, இந்த கயிறில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அந்த கயிறு பற்ற மாட்டேங்குது. அதனால் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்த பேக் வந்துடும் நம்மக்கிட்ட. சரி, ஓகே. இது நம்மக்கிட்ட அந்த பம்பு இதில் இதே வெயிட் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதே ஒரு 10 கிலோவாட்டை வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிலோவாட்டை வரும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் அது வைக்க முடியல. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துருங்க, நம்மக்கிட்ட வந்துடும். அது பொருள்லாம் வந்துடும் நம்மக்கிட்ட. இப்போ வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம கிளம்ப போகிறோங்க. அவ்வளோதான். இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:50, 6 o'clock கிளம்புறோம் சொல்லியிருந்தோம். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா காற்றுல இறங்கியிருந்தது ஃபுல்லாக. ஏன்னா 10 நாள் எடுக்கவே இல்லையா, அதெல்லாம் காற்றுல ஃபுல்லாக இறங்கியிருந்தது. இல்லை காற்றுல அடித்து முடிச்சு வச்சு கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருக்கும். நான் ஸ்டாப் ரைடுங்க. 155 கிலோமீட்டர் வருது. 155 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நிற்காமே போகணும் ட்ரை பண்ணுறேன். நிற்காமல் போகணும்னு சொல்லியிருந்தேன். நேற்று வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தேன், நிற்காமல் தான் போகணும், நான் ஸ்டாப் ரைடு தான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் எங்கெங்கே பிரேக் கிடைக்குதோ, நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்குதோ, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் நிற்போங்க. மற்றபடி எங்கேயுமே நிற்க மாட்டோம். ஓகே டிஆர்எஃப், எல்லோரும் வந்து அடுத்த சரி கொஞ்சம் குழப்புது. அப்படியே அப்புறமேட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. ஹலோ டிஆர்எஃப், இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து டவுன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். வந்து பைபாஸ் வந்து இப்போ வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. என்ன சமம்னு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம ரன்னிங்கில் ஓட்ட வெயிட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒன் சைடாக சாஞ்சிருக்குங்க. அதனால் வந்து ஒரு ஓரமாக அந்த பைபாஸுங்க ஒரு ஓரமாக வந்து நிறுத்திட்டேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார் கிருஷ்ணகுமார் இவங்க தான் கிருஷ்ணகுமார். நம்ம அங்கேருந்து வந்துட்டு இருந்தோம், அங்கே வந்து நின்றுட்டு இருந்தோம். பேக் வச்சு இருந்துச்சு. அப்புறம் ஏதோ ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிருந்தேன்னு சொன்னார். சார் தங்கமான யாருக்கு அந்த நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் டவுனுக்குள்ள நிறைய பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தாங்க. நானும் பேக் 2-3 டைம் கீழே விழுந்தது. ஆனால் யாரும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து என்ன ஏதோ ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் கேட்டேன். தங்கமான கிருஷ்ணகுமார் தம்பி. நாமக்கல் உங்கள் பேருங்க? சார் நாமக்கல். என் பேர் சர்வீஸ். நாமக்கல் வரைக்கும் பத்திரமா போவேன். வாழ்த்துக்கள். ஓகே சார். ஓகே, பாய். ஓகே, பாய். டிஆர்எஃப் நம்ம பார்த்தீங்கன்னா பைபாஸ் இருக்கும். டிஆர்எஃப் என்ன கிட்ட பார்த்தீங்கன்னா 100 கிலோ. பாய் சார். க்ரீன் டிஆர்எஃப் கணக்கு கிளாஸ் போட்டுக்கிறேன். டிஆர்எஃப் நம்ம இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்குங்க. 120 கிலோமீட்டர்ஸ் 120 கிலோமீட்டர்ஸுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டுட்டோம். பேக்கு தான் இதுதாங்க ரொம்ப 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 கீழே விழுந்துட்டு இருக்குங்க. இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் இருக்குது, அந்த பொருள்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்குதுங்க. ஆனால் நனைஞ்சிருச்சுங்க. அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இது நனைஞ்சிருச்சு. இது எல்லாமே நனைஞ்சிருச்சு. பரவாயில்லைங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஃபுல் வெயிட்டுங்க. ஆனால் சரியான வெயிட்டு, கொஞ்சம் நெஞ்சு வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, பயங்கரமான வெயிட்டு.
நிறையா பிரிட்ஜெலாம் மேலே ஏறி கீழே இறங்கும், நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. டயர் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டயர் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோடு போயிட்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுவோம். டயர் டியூப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோங்க. பிரேக் எல்லாமே மாற்றிடுவோங்க. ஏன்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு ரொம்ப செம்ம அடி வாங்கிடுச்சு பிரேக் எல்லாமே. போய் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். நம்ம எதாக இருந்தாலும் வந்து நம்ம இந்த ரைடு வந்து நம்ம சக்ஸஸாக நம்ம முடிக்கணுங்க. ரொம்ப பதட்டுங்க, ஏன்னா பேக் 4-5 டைம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான்ஸ்டாப் 155 கிலோமீட்டர் 155 கிலோமீட்டர் வந்து நான்ஸ்டாப்பாக ஓட்டலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தடங்கள் வந்துகிட்டே இருக்குங்க, என்னென்னே தெரில. நம்ம வந்து இந்த ரைடு போக 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 உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேங்க. அடுத்த இதில் வந்து டோல்கேட் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. டிஎஃப் அப்படியே அந்த 2 பசங்களை பாருங்களேன், நம்மள மாதிரி தான் 2 பேர் அப்படியே ஒன்றுமே இப்படியே மழுத்திட்டு போகிறாங்க. கேட்போம்மா நம்ம எத்தனை புக்கு தம்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்போம்மா. இருங்க டியர் அப்படியே கேட்போம். குட்டி ஸ்பீடாக அழுத்துங்க. நான் தான் எல்லாம் ஃபுல்லாக பேக்கில் நிறைய வீட்டில் இருக்குது. நீங்கள் எப்படி எத்தனை புக்ஸ் இருக்கு? நிறைய சப்ஜெக்ட் புக் இருக்குமாம்மா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th. சரி முன்னாடி போங்க. எந்த ஊர் இது நீங்கள்? அவினாஷிங்க எத்தனை கிலோமீட்டருக்கு? 4 கிலோமீட்டரா? ஓகே சொல்லலாம். சரி பார்த்துருங்க சரிங்களா, நல்லா படிங்க. பாய் சொல்லுங்கள். இந்த உட்காரீங்களா? இருங்க இப்படி வரேன். அப்படியே டாட்டா சொல்லுங்கள். பாய் சொல்லுங்க அப்படியே. முன்னாடி வாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுவோம் சரிங்களா. நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் புக்கில் அழுத்துறீங்க வெயிட்னு சொல்கிறீங்களே, அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் போகிறேன், 150 கிலோமீட்டர் போக போகிறேன். இங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்குது. அப் அண்ட் டவுன் எவ்வளோ? 180. பசங்க அப்படியே 180 சொன்னேன்னா 180 அப்படிங்கிறானுங்க. நல்லா பசங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்க என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ எங்கள் வீடியோலாம் வரும். டைகர் ரைடர் ஃபேமிலின்னு போடுங்க. வீட்டுக்கு போயிட்டு டைகர் ரைடர் ஃபேமிலின்னு போடுங்க. உங்கள் ஃபேஸில் நான் வந்து கொண்டாடுறேன் சரிங்களா. இன்ஸ்டாகிராம் இருக்கா? டிஆர்எஃப் சர்வீஸ்ன்னு போடுங்க. டிஆர்எஃப் சர்வீஸ். சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? டிஆர்எஃப் என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவினாசிக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் என்ன இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. இன்னும் விஜயமங்கல் டோல்கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 56 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் விஜயமங்கல் டோல்கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஜாலியாக போயிட்டுருக்கோம். பசங்களை பார்த்தங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கிறோம். சரிங்க, அடுத்த விஜயமங்கல் டோல்கேட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. டாட்டா பை பை டிஆர்எஃப். பாய் சொல்லுங்கள். பாய். ஹலோ டிஆர்எஃப். இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி. ஆனால் ப்ரோ இது என்ன ஊர்? அவினாசி வந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் வந்து நிற்காமே காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 56 கிலோமீட்டர் நிற்காமே வந்திருக்கோம். பேக் வந்து அதான் சொன்னாங்களாங்க அந்த இடத்துல, அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வந்து பேக் வந்து கீழே விழுவுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் சரி ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் நம்ம ஊர் அண்ணன் வந்து இங்கே ஒருத்தர் வந்திருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா என்ன ஊருன்னா ஆட்டையம்பட்டிக்காரங்க. நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து ஆட்டையம்பட்டி போகிறோம். அங்கே தான் பொண்ணு எடுத்துக்கிறோமா. பார்த்தாரு இப்போ அங்கே நம்ம பைபாஸ்லேயே பார்த்துட்டு அடிக்குது. பார்த்தோன்னே நம்ம தம்பி எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் இதை பேசிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு போக போக விஜயமங்கல் டோல்கேட்டில் வந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. டிஆர்எஃப் அடிக்கிற வெயிலுக்குங்க கம்மங்களுக்கு குடித்தாதாங்க ரொம்ப சத்து. இவ்வளோ வெயில் அடிக்குது ரோட்டில். அப்புறமேட்டு ரோட்டோரத்தில் ஒரு கடையை பார்த்தோன்னா நம்ம நாக்கு வந்து கம்மங்கூழ் டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும்லங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் அப்படியே குடிச்சிட்டு இருக்குங்க. விஜயமங்கல் டோல்கேட்டு கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் வந்து நிற்காமே வந்துட்டோம். விஜயமங்கல் டோல்கேட்டுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம அங்கே போய் தான் சாப்பிட்லான்ட்டு இருந்தாங்க. ஆனால் முடியலங்க. பேக் வேறு வெயிட். அங்கே கொஞ்சம் சைக்கிள் அங்கே நிற்கிது. பேக் வேறு ரொம்ப 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 வெயிட்டுங்க. அதனால தான் சரி கம்மங்கூழ் குடித்தா வெயிலுக்கு நல்லது தான் அப்படின்ட்டு கம்மங்கூழ் குடிச்சிட்டு இருக்கிறேங்க. விஜயமங்கல் டோல்கேட்டுக்கிட்ட போயிட்டுங்க. அங்கேருந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக உணருதுங்க. என்னங்க பண்ணுறது, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. விஜயமங்கல் டோல்கேட்டுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து கன்டினியூ பண்ணுறேங்க. டாட்டா பை பை டிஆர்எஃப். ஹலோ டிஆர்எஃப்.
இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கல் டோல்கேட்டுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோம். ஆனால் இந்த பேக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி கீழே விழுந்து அதில் ஒரு அரை மணி நேரம் ஆகி அப்புறமேட்டு இந்த கயிறுக்கு பார்த்தீங்களா, இந்த கயிறு பார்த்தீங்கன்னா பாதி கட்டாயிருச்சுங்க, பாதியாக அப்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸில் அந்த முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பைபாஸில் ஒருத்தர் அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணார். அப்புறமேட்டு பார்த்தா கட்டி எல்லாம் இருக்குமா, கட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லிக்கவே முடியலங்கண்ணா. ரொம்ப வெயில் வந்து அதிகமான வெயில், குறைய சொல்ல முடியாது. வெயிலுக்குலாம் வந்து அதில் என்ன இப்போ ப்ராப்ளம்னா, இப்போ வந்து நான் வந்துகிட்டே இருந்தால் கிருன்னு மயக்கம் வந்துருச்சுங்க. ரொம்ப அப்படியே இன்னும் தள்ளிடுச்சு, அப்படியே இந்த இடத்துல அப்படியே விழுந்திருப்பேன் நான். இந்த இது இருக்கு பாருங்களா, ஒரு மயக்கமாட்டம் ஆயிடுச்சு, கிருக்குன்னு வந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு அப்படியே அந்த கீழே இறங்குது. சர்வீஸ் ரோட்டில் இறங்கி இந்த இடத்துல கரெக்டாக நிற்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 68 கிலோமீட்டர் வந்து நிற்காமையே வந்திருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயமங்கல் டோல்கேட்டுக்குன்னு ஒரு 5-6 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. நானும் ஒரு மணி நேரமாக கேட்டுட்ருக்கிறேன். 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருங்கிறாங்க, தெரியலங்க என்னன்ட்டு. சைக்கிளோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிடுச்சுங்க. அந்த டயர் பார்த்திங்கன்னா இப்படி அடிக்கிற வெயிலுக்குங்க இந்த டயர் பாருங்கள், ரொம்ப அந்த அடிக்கிற வெயிலுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விரிசு விட்டுருச்சு. டயரை எப்படி வேணால் கட் ஆகலாங்க, வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செயின் இருக்குது பார்த்தீங்களா, செயின் ரொம்ப தேஞ்சு போச்சுங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 310 கிலோமீட்டர் வருதுங்க நம்ம வீட்டுக்கு போனால். அதனால் என்ன சொல்கிறதுனே தெரில, பயங்கரமான ப்ராப்ளம்லாம் பயங்கரமாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. பரவாயில்லைங்க, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். எது இருந்தாலும் இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடல, லைட்டாக ஒரு கம்மங்கூழ் மட்டும் குடித்தோம். கம்மங்கூழ் மட்டும் ஒரு பாட்டிக்கிட்டு இருந்தோம், கம்மங்கூழ் மட்டும் தான் குடித்தோம். கம்மங்கூழ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்கண்ணா, வாழ்க்கைனா ரொம்ப எவ்வளோ கஷ்டன்ட்டு இப்போ தான் தெரியுது வாழ்க்கைனா என்னன்ட்டு. ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காதுங்க. அந்த தேடுறப்போ தான் அதோட சந்தோஷமும் இருக்கும், கஷ்டத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வரும். சரிங்க டிஆர்எஃப், அதிகமாக பேச விரும்பல. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட விஜயமங்கல் டோல்கேட்டுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு ஏதாவது ஜூஸ் மாதிரி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பெருந்தூரில் சாப்பிட்லான்னு இருக்கேன், இல்லை கொப்பராமேட்டில் சாப்பிட்லான்னு இருக்குங்க. தெரியல எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனால் இன்னும் சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை, எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனால் பசிக்கல, இன்ன பசிக்கல. தண்ணி தாங்க, நம்மளுக்கு தண்ணி தான் குடிச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த ஒரு லிக்விட் மாதிரி இருந்தது, மெடிக்கலில் வாங்கினுங்க. அது ட்ராப்ஸ் விட்டு அந்த பவுடராட்டம் போட்டேன். பரவாயில்லைங்க, நெருக்குமே எதுவும் ஆகலை, எதுவும் எடுக்கல, பசிக்கல இல்லைங்க, எதுவும் பசிக்கவே இல்லை. அங்கேருந்து பைபாஸ்லேயே தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மயக்க லைட்டாக கிருன்னு தள்ளிச்சு, கீழே நாம் விழுந்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே வண்டி ஓரம் கட்டி இங்கே வந்து நிறுத்திட்டுங்க. நிறுத்து அங்கெல்லாம் நெகிழ இல்லை, நெகிழ இருந்தது, அதெல்லாம் நிறுத்திட்டுங்க. சரி, விஜயமங்கல் டோல்கேட்டுக்கு போயிட்டு அங்கே ஜூஸ் குடிப்பாங்க, ஜூஸ் ஏதோ சாப்பிடுங்க. அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. டாட்டா, பை டிடிஎஃப். கொஞ்ச நேரம் வந்து உங்கள்கிட்ட ஏன்னா கால் கேட்கலாம் நான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் ஓட்டுறக்கே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியே கொஞ்சம் கிடையாதுங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே உங்கள்கிட்ட பேச அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம். அப்போயாவது நம்மளுக்கு இந்த கை காலில் வலிக்காமல் இருக்குங்க. கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஓட்டிகிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஐயோ, ஸ்டாண்ட் எடுக்க முட்டங்க, அதனால் சவுண்டு இருந்தது. ஆனால் பயமாகவே இருக்குங்க கண்டிஷன். நம்ம சைக்கிளோட கண்டிஷன் ஸ்டார்டிங் வரப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கண்டிஷனாக இருந்ததுங்க, நல்லா பயப்படாமல் இருந்தது. டயர் பார்த்தீங்கன்னா விரிசல் விடாமையே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருச்சுங்க. டயர் பார்த்தா பயங்கர விரிசல் விட்டுருச்சு. ஆனால் வெயிலுங்க, செம்மையான வெயிலுங்க, சத்தியமாக வெயில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வெயிலுக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க நம்ம ஊர், அந்த மாதிரி இருக்குதுங்க வெயில்னா. இந்த மாதிரி நம்ம காஷ்மீர் வேறு ட்ரிப் போக போகிறோம், வெயில் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுங்காட்டி வந்துங்க நம்ம டயர் மாற்றிடுவோம். டயரு நம்ம செயின் பார்த்திங்கன்னா செயின் இருக்குல்லங்க, செயின் புதுசு மாற்றிடுவோங்க. அது இல்லாமல் புது செயின் ஒன்று வாங்கி வச்சுக்குவோம். டியூப் இருக்குல்லங்க, நம்மளுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் இல்லைங்க, டியூப் டயர் தான். அதை பார்த்திங்கன்னா டியூப் வந்து வாங்கி வச்சுக்குவோம், ஒரு 5-6 டியூப் வாங்கி வச்சுக்குவோம். அப்புறம் இது டென்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம். டென்ட்டு தான் நம்ம வந்து காஸ்ட் அதிகமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டென்ட்டு வந்து கம்மியாக ஒரு சேலத்தில் கம்மியாக கிடைக்குங்கிறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு சேலத்தில் கிடைக்குங்கிறாங்க.
சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம வந்து 2 வாரத்தில் நம்ம கிளம்பிடுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காஷ்மீர் வந்து 2 மணி நேரத்தில் 2 வாரம் மேக்ஸிமம் 2 வாரம் கிளம்பிடுவோம். அவ்வளோதாங்க. பைபாஸ் வந்து ஏற போகிறோங்க. ஆனால் சர்வீஸ் ரோடு செம்மையாக இருக்குங்க. ஆனால் நெகிழுக்கு வந்து மரம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் பைபாஸில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த காலத்திலலாம் பைபாஸ் போடுறதுக்கு மட்டும் மரம் எவ்வளோ இருக்குதும்பாங்க. இந்த காலத்தில் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப டயர்டாகிட்டுங்க. அதனால் பேசவே முடியல. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரோட்டில் வரப்போ எப்படி பேசியிருப்புன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கு செம்மையாக வெயிட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ இருக்கும். 15 கிலோ அந்த மாதிரி இருக்கும். பேக் பார்த்திங்கன்னா வெயிட் 15 கிலோ வாட்டிருக்கும். அதனால தாங்க. ஆனால் ரோட்டில் செம்ம கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் ஏன்னா வெயிட் இருக்கா பேக்கில், பின்னாடி வெயிட்டும் இருக்கா, அழுத்த முடியலைங்கண்ணா. ரொம்ப பைபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். டைமிங் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மணி இப்போ பார்த்திங்கன்னா 11:45 6 மணி விட்டுருங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அப்படி இப்படி அந்த பேக் டைட் பண்ணுறதுலாம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக. 7, 8, 9, 10, 11, 6 மணி நேரங்க. 6 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 68 கிலோமீட்ரு. நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடிங்க அக்கா வீடு. அங்கேருந்து இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறோம். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட், 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டுங்க. 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு எல்லாமே பண்ணேன். பேக்கு சொதப்பி விட்டுருச்சு. அப்புறம் கயிறு கட்டாச்சு, கீழே விழுந்துருச்சு. மொத்தம் 3 பேக்குங்க. 3 பேக்கில் 2 பேக் கூட வைக்க முடியல. அதனால் ஒரு பேக் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அக்கா வீடு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து வீட்டுக்கு வராங்க. வெள்ளிக்கிழமை வந்து அக்கா வீடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பாதி திங்ஸில் அங்கே தான் இருக்குது. அக்கா வீடு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆனால் 2 வாரத்துக்கு மேலே ஆகுது, 10 நாளைக்கு மேலே ஆகுது. அக்கா தான் வந்து நம்ம சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா அக்கா தான் பத்திரமா பார்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப கேரிங்கான பேசணுங்க எங்கள் அக்கா. ரொம்ப கேரிங்கான பேசணும்லாம். ரொம்ப பாசம். அதனால் இருந்தாங்க. ஏன்னா வீடு அந்த வீட்டில் நிறைய இருக்குங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு அதனால் நிறையா வண்டிங்க இருக்கிறதுனால நம்ம சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல இருந்ததுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே விட முடியாது. அது அவ்வளோ தூரம் வெளியில் ரோட்டில் ஓட்டிகிட்டு வரோம். நம்ம வீட்டுக்குள்ளே விட முடியாது, குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததுங்க 10 நாளாக. அப்புறம் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்தோங்க. அதனால தான் சைக்கிள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ 6 மணி நேரமாக ஓடிட்டு இருக்கோங்க. 68 கிலோமீட்ரு. இப்போ ஜிம்மங்கல் டோல்கேட்டு பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. 5 கிலோமீட்ரு. ஐயோ, 30 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகி இப்போ 40 கிலோமீட்டர் வந்துட்டேங்க. 42 கிலோமீட்டர் வந்துட்டேன். விஜயமங்கல் டோல்கேட் அங்கேயே அவினாஷ்கிட்டே 30 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அப்போ தான் 40க்கு மேலே வந்துட்டேங்க. ஆனால் சத்தியமாக முடியலண்ணா, ரொம்ப கஷ்டங்க. சரிங்க டிஆர்எஃப், இப்போ நம்ம அவ்வளோதான். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் எப்படி இருந்தாலும் போயிடுவோம். ஏன்னா நான் தெரியலைங்க எப்படின்ட்டு. ½ அன் ஹவரில் எப்படி இருந்தாலும் நம்ம விஜயமங்கல் டோல்கேட் போயிடுவோம். அங்கே போய்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போக கண்டினியூ பண்ணுறேங்க. டாடா டிஆர்எஃப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். நம்ம ஊர்லேருந்து இப்படி நம்ம நாமக்கல்லேருந்து இப்படி ஒரு பயம் போகிறான். நான் நாமக்கல்லேருந்து இப்படி ஒரு பயம் போகிறேன். 2 டைம் சொல்லிட்டேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குங்க. விட்டால் எங்கேயோ படுத்துக்க மாட்டேங்குதுங்க, மயக்கப்படுத்துக்க மாட்டேங்குது. வெயில் வந்து அவ்வளோ ஜாஸ்திங்க வெயில். சரி டிஎஃப், இந்த வீடியோ வந்து விஜயமங்கல் டோல்கேட்டுக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேங்க. டாடா டிஎஃப், பாய். நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் தாங்க இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சைக்கிள் நிறுத்தி டிஆர்எஃப் என்னோடய கஷ்டத்தை ஒரு நாள் வந்து அப்படி இன்னொரு ஃபோன்லேருந்து வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்களே ஒரு எம்எம்ஸில் அழுதுறீங்க நீங்களே. அவ்வளோ கஷ்டம். இப்போ சைக்கிள் ஃபோட்டோ பிடிக்கணும், சைக்கிள் ஸ்டாண்டு போடணும். சின்ன ஒரு மொபைல் ஃபோன் தாங்க. மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். நம்மளால் என்ன முடியுதோ அதாங்க. நம்ம இதே வச்சே நம்ம பெரிய ஆள் ஆகலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி டிஆர்எஃப், விஜயமங்கல் டோல்கேட் போய்ட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இதான் பைபாஸ் நேராக போனோம் கோயம்புத்தூர். நம்ம அந்த ரோட்டில் தான் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தோம். இந்த ரோட்டில் மறுபடியும் திருப்பி வந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். பசங்களாம் வரானுங்களா என்னன்னு தெரியல. காலேஜ் போயிட்டானுங்க. பசங்களாம் வரானுங்களா என்னன்னு தெரியல. சரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் போயிடுவோங்க. 4 மணிக்குள்ளே போகணும்னு ஒரு டார்கெட்டு. பார்த்துடலாம். சரி டிஆர்எஃப், பாய். டிஆர்எஃப் விஜயமங்கல் டோல்கேட்டுக்கு 30 கிலோமீட்டர் சொன்னோம்.
அப்புறம் என்ன சொன்னோம் 8 கிலோமீட்டர் சொன்னோம், அப்புறம் 7 கிலோமீட்டர் சொன்னோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டதுலேருந்து நான் சொன்னலாங்க 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இல்லை அப்படிதான் இல்லைங்க, 18 கிலோமீட்டர் சம்திங், இன்னும் 2 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்னு ஒருத்தர் சொன்னார். அந்த நம்பிக்கையில் வந்துருமா நான் ரோடாக பார்த்துட்டு வந்து ஒன்றுமே வரலிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயமங்கல் டோல்கேட்டை வந்து ரீச் ஆயாச்சு. ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இங்கேருந்து ஒரு 22 ஈரோடு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது கொக்கராயமேட்டு பாலம். கொக்கராயமேட்டு பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் இருக்குது. 33 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் வந்து ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகினோடனே உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப டயர்டாகிடுச்சு. அங்கேருந்து அடிச்சுட்டு வந்தோம், சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து நம்ம சாப்பிடவே கிடையாது. ஏன்னா கம்மங்கூழ் காலையில் குடிச்சோங்க, அந்த வீடியோவில் ஒரு நேரத்தில் கம்மங்கூழ் குடிச்சோங்க. அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவுமே குடிக்கல, கம்மங்கூழ் மட்டும் தான் குடிச்சோம்னா சாப்பிட கிடையாது. நான் வந்து அந்த கொக்கராயமேட்டில் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா கடையில் சாப்பிட்டுன்னு பார்க்குறீங்களா, அங்கே தான் சாப்பிட்ணும் ஒரு ஆசைங்க. கிட்டத்தட்ட நம்ம சைக்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்குது, சைக்கிள் பார்த்தா நிற்குது. டோல்கேட் வந்து நிற்குது. கடையில் பக்கத்துலேயே அப்படியே ஜூஸ் கடை இருந்ததுங்க, அதனால் ஜூஸ் குடிக்க வந்தேன். சரிங்க, ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்ரு வந்து 100 கிலோமீட்ரு இங்கேருந்து அந்த டோல்கேட்டு, அப்புறமா அக்கா வீடு அங்கே ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங், ஒரு 15 கிலோமீட்டராக வரும். 100 கிலோமீட்டர் காலையிலேருந்து நிற்காமல் வந்திருக்குங்க. நின்றுனா எப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் நின்னோம். 100 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்தில் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் வந்திருக்கோம் 100 கிலோமீட்ரு. 5 மணி சரி 5 மணி இல்லை, 5.5 மணி நேரம் வச்சுக்கோங்க, 5.25 மணி நேரம் வச்சுக்கோங்க. 5.25 மணி நேரம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கலுக்கு பார்த்திங்கன்னா 42 கிலோமீட்டர் இருக்குது. 42 கிலோமீட்ரு இப்போ தான் சம்திங், இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவோங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே ரீச் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடணும், ஷார்ட்ஸ் போட்டு அங்கேருந்து கன்டினியூ பண்ணுறாங்க. நம்ம பசங்க வந்து திருச்செங்கோட்டில் வரானாங்க, தெரில என்ன வரானாங்களா என்னன்னு தெரில. நாம் வந்தாலும் வரலைனாலும் நம்ம வீட்டுக்கு போகலாங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால தான் டயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெடிக்கிற கண்டிஷன் ஆகிடுச்சுங்க. டயர் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா வெடிக்கிற கண்டிஷன் ஆகிடுச்சு. சரிங்க டிஎஃப், அவங்க நம்ம பெருந்தூரை தாண்டி அங்கே போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணோம். டாடா டிஎஃப் பாருங்கள். ஹலோ டிஎஃப், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர் வந்திருக்கும். அக்கா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி இருக்குது 102 கிலோமீட்டர் வந்திருக்கும். பைபாஸ் வந்து இதோட முடிஞ்சுதுங்க. இது பெருந்தூரில் உள்ளே போனால் பெருந்தூருங்க. உள்ளே போனால் பெருந்தூர் இந்த பாருங்கள், இது பாருங்கள், உள்ளே போனால் பெருந்தூருங்க. இதோட நம்ம வந்து பைபாஸ் வந்து நாமக்கல்னே இருக்குது பாருங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் நம்ம பைபாஸில் வந்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் நம்ம அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஊர் ரோடு தாங்க வரும். இல்லை நாமக்கல் பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம திருச்செங்கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் சம்திங்னா நம்ம ரைடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு, பாதி தூரம் வந்தாச்சு. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து எங்கே போய் மறுபடியும் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இது பண்ணலாம், அந்த கொக்கராயமேட்டை பாலம் இருக்கலாங்க. ஒரு டைம் அக்கா காட்டில் சாப்பிட்டவங்க இட்லி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் போக பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டு பார்த்தேன் 22 கிலோமீட்டர் வருது. நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருச்செங்கோட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங். இப்போ வந்து நம்ம 30 கிலோமீட்டர் நம்ம போய் ஆகணும். 35 கிலோமீட்டர் நம்ம போய் ஆகணும். நாமக்கல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும். நாமக்கல் வந்து 50 கிலோமீட்டர் வருதுங்க. சாரிங்க, 40 கிலோமீட்டர் இருந்தால் 50 கிலோமீட்டர் வருது. சரிங்க நிவ்யா, அடுத்து நான் சாப்பிடவே கிடையாது. காலையில் கம்மங்கூழ் மட்டும் தான் குடித்தேன். கம்மங்கூழ் ஒரு ஸ்ப்ரைட் மட்டும் தாங்க குடித்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 102 கிலோமீட்டர் நிற்காமையே 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த மாதிரி நின்றுட்டு எங்கே கொஞ்சமாக எப்போ எங்கன்னா எனக்கு இருக்குன்னு வர்றப்போ மட்டும் நின்றுட்டு மற்ற இடத்துலலாம் வந்து அப்படியே சைக்கிள் ஓடிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பசிக்குதுங்க, வாயே பேச முடியல சத்தியமாக. வாயே இவ்வளோ குளருது பார்த்தீங்களா, பசி மயக்கம். ஸோ பார்த்தீங்களா, பசி மயக்கம். அதனால தான் 2:15 ஆகிடுச்சிங்க, இன்னும் சாப்பிடவே கிடையாது. உள்ளே போனோன்னா நம்ம பெருந்தூருங்க. போயிட்டு பெருந்தூருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிட்றப்போ உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோங்க. டாடா டி. நம்ம அதே மாதிரிங்க நம்ம ஐடி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், உங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம். நம்ம ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்றப்போ உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க டிஎஃப். கிட்டத்தட்ட 155 கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக 9 மணி நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து நாமக்கல் வந்து ரீச் ஆகியாச்சு. 9 மணி நேரத்தில்
நாமக்கல் மாவட்டம் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. உள்ளே போனால் வந்து நாமக்கல் மாவட்டம். நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் இருக்குன்னா நம்மளுக்கு. இன்னும் 9 மணி நேரம் இன்னும் சாப்பிட கூட இல்லைங்களா, லைட்டாக கூட சாப்பிடல. அப்பப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிரேக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நிற்கவே இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் தான் நிறுத்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல தான் நிறுத்தினேன். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து மாஸ் என்ட்ரியே கொடுத்துருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 மேடு 16 மேடுக்குள்ளே வந்துச்சு பைபாஸில். எல்லா மேடையும் தட்டி தூக்கி பயங்கர மாஸ் என்ட்ரியாக இருந்துச்சுங்க. இதே சைக்கிள் தான் அங்கே பாருங்க, இந்த சைக்கிள் தான் நம்ம வந்தோம். நம்ம சைக்கிள் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக்கி. புது நம்பர் இருக்குங்க நம்ம சைக்கிள் பேர். இனிமேல் சைக்கிள் கூப்பிட மாட்டோம், பிளாக்கி இனிமேல் நம்ம சைக்கிள் பேர். டாடா டிஆர்எஃப் இதோட வந்து நான் வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் பசங்க வந்து திருச்செங்கோட்டில் வரேன்னு சொன்னானுங்க. பசங்க வந்து திருச்செங்கோட்டில் வரேன்னு சொன்னானுங்க. அப்படி பசங்க வந்தானுங்கன்னா அங்கே அதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டிஆர்எஃப் டாடா டிஆர்எஃப் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா டிஆர்எஃப்.